நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். முதல்வர் விஜயின் கேரள பயணம் ரத்து. கேரள மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை வீழ்த்தி காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சதீசன் அம்மாநில முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவரது பதவியேற்பு விழா திருவனந்தபுரத்தில் இன்று நடக்கிறது. கவர்னர் ராஜேந்திர அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தேசிய தலைவர்கள் பலரும் பங்கேற்க உள்ளனர். தமிழக முதல்வரும் தவேக தலைவருமான விஜய்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதற்காக இன்று காலை தனி விமானத்தில் அவர் திருவனந்தபுரம் செல்ல திட்டமிட்டு இருந்தார். ஆனால் கேரள பயணத்தை முதல்வர் விஜய் திடீரென ரத்து செய்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வர் பதவியேற்ற பின் முதலில் டில்லி சென்று ஜனாதிபதி பிரதமரை சந்திப்பதுதான் மரபு என்பதால் கேரள பயணம் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அடுத்த வாரம் டில்லி செல்ல விஜய் தயாராகி வருகிறார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். பிரதமர் வெளிநாடு சென்று திரும்பிய பின் இந்த சந்திப்பு நடக்கவுள்ளது. ஒரே தேர்தலில் நேரா முதல்வர் சீட், விஜயின் ஸ்டார்ட் அப் ஃபார்முலா. சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று தவேக ஆட்சியை பிடித்துள்ளது. புதிய முதல்வராக பதவியேற்றுள்ள விஜய்க்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. விஜய் ஒரு சிறந்த ஸ்டார்ட் அப் தலைவர் என்று வேதாந்தா குழுமத்தின் தலைவர் அனில் அகர்வால் பாராட்டும் அளவுக்கு தேர்தலில் விஜய் பின்பற்றிய உத்தி ஆழமாக விவாதிக்கப்படுகிறது. கோவையில் ஏராளமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளன. அவர்கள் விஜயின் வெற்றியை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான ஃபார்முலாவாக தொகுத்து விழிப்புணர்வு செய்து வருகிறார்கள். இது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் கூறப்பட்டுள்ளதாவது: நாம் அறிமுகப்படுத்தும் பொருட்களுக்கான கூட்டத்தை முன்பே திரட்ட வேண்டும். விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தினார். மக்களிடம் எது ஏமாற்றமாக உள்ளதோ அந்த குறையை போக்கும் வகையில் செயல்பட வேண்டும். ஒருபோதும் போட்டியாளர்களை மட்டுமே எதிர்க்கக்கூடாது. ஏமாற்றத்தில் இருந்து மாற்றம் கொடுக்கும் வகையில் நம் செயல்பாடு இருக்க வேண்டும். எந்த தருணத்திலும் தளராமல் உறுதியுடன் இலக்கை நோக்கி முன்னேற வேண்டும். தெளிவாக செயல்பட்டால் வெளியில் எவ்வளவு இரைச்சல்கள் இருந்தாலும் பின்னடைவு ஏற்படாது. சமூகம்தான் சிறந்த விநியோக சங்கிலி. அதாவது ரசிகர் மன்றங்கள் விஜயின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்தன. சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். இதையெல்லாம் சரியாக செய்து கடைசியில் மக்களிடம் தெளிவாக பேசினால் வெற்றி நம் வசமாகும் என அந்த பதிவில் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் மிக உயரிய விருது. பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஐரோப்பிய நாடுகளான நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு சென்றுள்ளார். முதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்ற பிரதமர் மோடி அங்கிருந்து புறப்பட்டு ஐரோப்பிய நாடான நெதர்லாந்துக்கு சென்றார். இந்தியா நெதர்லாந்து உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் அங்கு முக்கிய துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிரதமர் மோடியின் இந்த பயணத்தின் போது பிரசித்தி பெற்ற ஆனைமங்கலம் தாமிர தகடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர் ஸ்வீடன் நாட்டுக்கு புறப்பட்டு சென்றார். அந்நாட்டின் கோதன்பர்க் நகரை சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஏஐ உள்ளிட்ட முக்கிய துறைகள் குறித்து ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சன் மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். கோதன்பர்க் நகரில் நடந்த ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி கடந்த ஆண்டு பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலின் போது இந்தியாவுக்கு ஸ்வீடன் அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, இன்றைய பதற்றமான உலகளாவிய சூழலில் இந்தியா மற்றும் ஸ்வீடன் போன்ற ஜனநாயக நாடுகளுக்கு இடையிலான நெருங்கிய ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. பயங்கரவாதம் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரு கடுமையான சவாலாக உள்ளது என்பதை இந்தியாவும் ஸ்வீடனும் ஒப்புக்கொள்கின்றன. கடந்த ஆண்டு பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஸ்வீடனிடமிருந்து கிடைத்த ஆதரவிற்காக பிரதமர் கிறிஸ்டர்சனுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பயங்கரவாதம் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரு கடுமையான சவாலாக உள்ளது என்பதை இந்தியாவும் ஸ்வீடனும் ஒப்புக்கொள்கின்றன. கடந்த ஆண்டு பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஸ்வீடனிடமிருந்து கிடைத்த ஆதரவிற்காக பிரதமர் கிறிஸ்டர்சனுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பயங்கரவாதம் மற்றும் அதன் ஆதரவாளர்களுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்றார். கடந்த ஆண்டு ஜனவரியில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் இந்தியாவுக்கு வந்தது குறித்து நினைவு கூர்ந்த மோடி, இந்தியா ஐரோப்பியா ஒன்றிய இடையே போடப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி பாராட்டினார். முன்னதாக பிரதமர் மோடிக்கு ஸ்வீடனின் மிக உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் போலார் ஸ்டார் கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருது வழங்கப்பட்டது.
இந்த சிறப்பு விருது உலகளவில் பிரதமர் மோடிக்கு வழங்கப்படும் 31வது சர்வதேச கௌரவமாகும். அந்த ஆசை இருந்தால் காங்கிரசுக்கு முன்பே தாவைக்காவுக்கு போயிருப்பேன். தாவைக்கா அமைச்சரவையில் இடம்பெற வேண்டாம் என்பது என் நிலைப்பாடு. இடம்பெற வேண்டும் என்பது கட்சியில் பெரும்பாலானோர் நிலைப்பாடு என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் நான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் இன்றைய அரசியலில் பல திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் என கூறுகின்றனர். திராவிட கட்சிகள் பலவீனப்படக்கூடாது என தேர்தலுக்கு முன்பே விசிக நிலைப்பாடு எடுத்திருந்தது. எத்தனையோ விமர்சனங்கள் வந்தாலும் அதிமுக பாதுகாப்போடு இருக்க வேண்டும், திமுகவும் வலிமையோடு இருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டி வந்தோம். நாங்கள் குறிவைத்தது போலவே கடந்த லோக்சபா தேர்தலில் 11% ஓட்டு பெற்ற பாஜகவின் ஓட்டு வங்கி 2.50% குறைந்துள்ளது. திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்திவிட்டு யார் இங்கு வரப்போகின்றனர் என்பது முதன்மை கேள்வி. இன்றைக்கு அந்த இடத்தில் போய் நின்றிருக்கிறோம். காலப்போக்கில் தாவிக்க பாஜக என்ற நிலை வந்து நிற்கும். அதை தடுக்க திராவிட கட்சிகள் விழிப்புடனும் வலிமையுடனும் இருக்க வேண்டும். பதவிதான் முக்கியம் என்றால் காங்கிரசுக்கு முன்பே தாவிக்க அரசுக்கு நான் கை நீட்டி இருக்க முடியும். தாவிக்க அமைச்சரவையில் இடம்பெற வேண்டாம் என்பது என் நிலைப்பாடு. வேண்டும் என்பது விசிகவில் பெரும்பாலானோரின் நிலைப்பாடு. தீர்க்கமான முடிவு எடுக்க கால அவகாசம் தேவைப்பட்டது. அதற்குள் ஆளாளுக்கு எனக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சியை கக்கிக் கொண்டிருக்கின்றனர். கட்சியில் நீண்டுள்ள விவாதமும் முற்று பெறவில்லை. அமைச்சரவையில் பங்கேற்பதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறேன். இந்த வினாடி வரை முடிவெடுக்கவில்லை. தான் தோன்றித்தனமாக முடிவெடுக்காமல் விவாதத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கும் தேவை உள்ளது என திருமாவளவன் பேசினார். உதயநிதியின் எம்எல்ஏ பதவியை பறிக்க வேண்டும், இந்து முன்னணி வலியுறுத்தல். தமிழக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சனாதன தர்மத்தை ஒழிப்பதுதான் எங்கள் நோக்கம் என்று பேசினார். அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து திருப்பூரில் இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமை வகித்தார். அவர் பேசுகையில், இந்து மதம் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் உதயநிதி முன்ஜாமீன் பெற்றுள்ளார். ஏற்கனவே இதுபோல் பேசியதால் தான் திமுகவை மக்கள் தோற்கடித்து ஓரத்தில் அமர வைத்துள்ளனர். எம்எல்ஏவாக அரசு பதவியில் உள்ள உதயநிதி இதுபோல் பேசுவது வரம்பு மீறிய செயல். அவரது எம்எல்ஏ பதவியை பறிக்க வேண்டும். உதயநிதிக்கு அவரது தந்தை ஸ்டாலின் அறிவுரை வழங்க வேண்டும் என்றார். அவசர சட்ட திருத்தத்திற்கு ஜனாதிபதி கிரீன் சிக்னல். மத்திய அமைச்சரவை முடிவுக்கு ஒப்புதல். நம் நாட்டின் உயரிய சட்ட அமைப்பான சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதிபதியையும் சேர்த்து மொத்தம் 34 நீதிபதிகள் உள்ளனர். எனினும் ஏற்கனவே தேங்கி கிடக்கும் வழக்கு விசாரணைகள், நாளுக்கு நாள் பதிவாகும் புதிய வழக்குகளை விசாரிக்க இந்த எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. எனவே வழக்குகளை விரைந்து முடிக்கவும் மக்களுக்கு விரைந்து நீதி கிடைக்கவும் ஏதுவாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கை வலுத்தது. இதையடுத்து பிரதமர் மோடி தலைமையில் கடந்த 5ஆம் தேதி நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் இதற்கான ஒப்புதலும் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 இருந்து 38 உயர்த்த நீதிபதிகள் எண்ணிக்கை திருத்த அவசர சட்டம் முன்மொழியப்பட்டது. இதற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். ஜனாதிபதி ஒப்புதல் அளித்ததை மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் உறுதிப்படுத்தியுள்ளார். மத்திய அரசின் தற்போதைய நடவடிக்கையால் விரைவில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு புதிய நீதிபதிகள் நியமிக்கப்படுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரைந்து முடிவெடுக்காவிட்டால் ஈரானில் எதுவும் மிஞ்சாது. ட்ரம்ப் விடுத்த அதிரடி எச்சரிக்கை. அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரான் மீது அமெரிக்கா போர் நடத்தி வரும் நிலையில் அமைதி பேச்சுக்காக தற்போது தற்காலிகமாக போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதற்கட்டமாக பாகிஸ்தானில் அமெரிக்கா ஈரான் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அது தோல்வியடைந்தது. ஏற்க முடியாத நிபந்தனைகளை அமெரிக்கா முன்வைத்ததாக குற்றம் சாட்டிய ஈரான் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கும் சம்மதிக்கவில்லை. இந்நிலையில் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட ஈரான் அரசுக்கு அமெரிக்கா சில முக்கிய நிபந்தனைகளை விதித்தது. அதில் ஈரான் தங்களின் 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும். அமெரிக்காவின் நடவடிக்கைகளால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு இழப்பீடு கேட்கக்கூடாது. ஒரே ஒரு அணுசக்தி நிலையத்தை மட்டுமே இயக்க வேண்டும். முடக்கப்பட்ட ஈரானின் சொத்துகளில் 25% கூட ரிலீஸ் செய்ய மாட்டோம் உள்ளிட்ட நிபந்தனைகள் இடம்பெற்றிருந்தது. ஆனால் அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஈரான் ஏற்க மறுத்தது. அடுத்த சில மணி நேரத்திலேயே ட்ரம்பிடமிருந்து அதிரடியான வார்னிங் ஒன்று வெளியானது. ஈரானுக்கான நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் விரைவாக செயல்படுவது நல்லது. இல்லையெனில் ஈரானில் எதுவும் மிஞ்சாது.
இந்த தருணத்தில் காலம் மிக முக்கியமானது என ஈரானை கடுமையாக எச்சரித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரானில் மீதமுள்ள 30% இலக்குகளையும் அடுத்த 2 வாரங்களில் அமெரிக்க ராணுவம் முற்றிலும் அழித்துவிடும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளதால் மேற்காசியாவில் மேலும் பதற்றம் அதிகரித்துள்ளது.